வணக்கம். இந்த பதிவில் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு பயன்பெறக்கூடிய மார்ச் 11 மற்றும் 12ஆம் தேதியினுடைய முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்களேன், முதல் கேள்விக்கு போயிடலாம். இப்போ முதல் கேள்வி பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்திய அரசியலமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கிய வினா பாருங்கள். சமீபத்தில் இந்திய பிரதமர் மொரீசியஸ் பிரதமர் உட்பட 4 பேர்களுக்கு ஓசிசி அட்டை வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கிறார். ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓசிசி அட்டை வைத்திருப்பவர்கள் பாருங்க, இந்தியாவில் கால வரையறையின்றி எவ்வளவு நாள் வேணாலும் இந்தியாவில் தங்கிக் கொள்ளலாம், இந்தியாவில் பணி செய்யலாம், அனைத்து சலுகைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி விசா இல்லாமல் இந்தியாவில் பயணிப்பதற்கு அவர்களுக்கு சலுகைகள் உண்டு. அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே பாருங்க கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ இந்திய அரசியலமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய வினாவாக இது இருக்கலாம். சரிங்களா? கீழே பாருங்க, இந்த மொரீசியஸ் அதிபர் தரம்வீர் கோகுல், அவரது மனைவி பிருந்தா கோகில், அதுக்கடுத்து பிரதமர் நவீன் ராம் கூலம் மற்றும் பிரதமருடைய மனைவி வீணா ராம்குலம், இந்த 4 பேருக்கும் வெளிநாடு வாழ் இந்திய குடிமகன் OCI அட்டையை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கி இருக்கிறார். இது செய்தி. சரிங்களா? அப்ப இதுல அப்படியே நேர பாலிட்டிக்கு போனீங்க அப்படின்னா, இந்த OCI திட்டம் டிசம்பர் 2, 2005ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது. அப்ப பாருங்க, இந்த OCI திட்டம் பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படுவது இல்லை. அப்ப பாகிஸ்தான் பங்களாதேச தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற நாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட குடிமக்களுக்கு இந்த திட்டம் வழங்கப்படுகிறது. பாருங்க, இப்ப என்ன, நான் ஏற்கனவே PIO பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் என்கிற ஒரு திட்டம் இருந்தது. இத்திட்டம் ஜனவரி 9, 2015 OCI உடன் இணைக்கப்பட்டு, பாருங்க, PIO OCI உடன் இணைக்கப்பட்டு தற்போது OCC ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் கார்டு ஹோல்டர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஜனவரி 9, 2015 முதல் நடைமுறைக்கு வந்தது. அப்ப இந்த நியூஸை வச்சுக்கிட்டு இந்திய அரசியலமைப்பில் சிட்டிசன்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்த்துட்டு போயிடுறது எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக அமையும். சரி, அடுத்து 2வது கேள்வி வாங்க. 2வது கேள்வி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மொரீசியஸ் நாட்டின் மிக உயர்ந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பாருங்க, மொரீசியஸ் நாட்டின் தேசிய தினத்தில் முதல் முறையாக தலைமை விருந்தினராக பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டிருக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஏன்னா மொரீசியஸ் நாட்டின் தேசிய தினத்தில் சிறப்பு விருந்தினராக, தலைமை விருந்தினராக பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வது இது 2வது முறை. ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு கலந்து கொண்டிருக்கிறார். இப்ப 2025 2வது முறையாக கலந்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் பாருங்க, A இஸ் த ஆன்சர், மறந்துடக்கூடாது. அப்ப கீழே வாங்கலாம். மொரீசியஸ் நாட்டின் 57வது தேசிய தினம் மார்ச் 12 கொண்டாடப்பட்டது. தலைமை விருந்தினராக பாருங்க, ஏற்கனவே 2015 கலந்து கொண்டிருக்கிறார். தற்போது 2வது முறையாக நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கிறார். அப்ப அந்த முதல் முறை என்பது இங்கு தவறு. சரி, அடுத்து 3வது கேள்வி வாங்க. நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட தாயின் பெயரால் ஒரு மரம் என்கிற சிறப்பு பிரச்சாரம் எந்த தேதியில் தொடங்கப்பட்டது? ஜூன் 5, 2024. சரிங்களா? பாருங்க, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம். அப்ப இது சமீபத்திய நியூஸ் என்ன? நரேந்திர மோடி அவர்கள் தாயின் பெயரால் ஒரு மரம் என்கிற முன்னெடுப்பின் கீழ் மொரீசியஸ் நாட்டில் இருக்கக்கூடிய சர் சிவ் சாகர் ராம்குலம் தாவரவியல் பூங்காவில் ஒரு வில்வ மரத்தை நட்டிருக்கிறார். சரிங்களா? கவனமா பார்க்கணும். அப்ப இந்த திட்டத்தின்படி ஒரு வில்வ மரம் மொரீசியஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாவரவியல் பூங்காவில் பிரதமர் நரேந்திர மோடியால் நடப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, தாயின் பெயரால் ஒரு மரம் என்கிற திட்டத்தை பற்றி 2024 பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்டது. பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து மாசுபாட்டை குறைப்பதற்காகவும்
சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகவும் அனைவரும் மரம் நட வேண்டும் என்பதை மக்கள் மத்தியில் பரப்புவதற்காக நரேந்திர மோடி அவர்களால் உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான திட்டம். மறந்துடக்கூடாது, சரிங்களா? இதுவும் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடியது. ஜியோகிராஃபியில் வரக்கூடிய என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய வினாவாக இது இருக்கலாம். சரி, அடுத்து வாங்களேன். 4வது கேள்வி, இதுவும் இந்திய அரசியலமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விதான். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தினுடைய 2 மசோதாக்களை ஆய்வு செய்வதற்காக பிபி சௌத்ரி, பாராளுமன்ற உறுப்பினர் பிபி சௌத்ரி தலைமையில் ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. கரெக்ட். பாருங்க, இந்தியா சுதந்திரம் அடைந்து முதல் பொது தேர்தலில் இருந்து 1967ஆம் ஆண்டு வரை பாராளுமன்றத்தின் மக்களவை மற்றும் மாநில சட்ட பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டிருக்கிறது. கரெக்ட். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஆன்சர் சி. சரிங்களா? பாருங்க, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஆய்வு செய்வதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த குழு அளித்த பரிந்துரைகள் அடிப்படையில் பாருங்க, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதற்காக கடந்த ஆண்டு 2 மசோதாக்கள் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த 2 மசோதாக்களை ஆய்வு செய்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் பிபி சௌத்ரி தலைமையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்திய செய்தி என்பது அந்த குழு மக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று மக்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. சரிங்களா? ஸோ மறந்துடக்கூடாது. இதுவும் மிக முக்கியமான கேள்வி. தேர்தல் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய வினாவாக இது இருக்கலாம். சரி, அடுத்து வாங்களேன். 5வது கேள்வி, பிரதமருடைய சூரிய கர் முக்தா பிஜிலி யோஜனா. பாருங்க, மிக மிக முக்கியமானது. இந்தியாவினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகவும் சூரிய அமைப்புகள் மூலம் இலவச மின்சாரத்தை மக்களே உற்பத்தி செய்து கொள்வதற்காகவும் பிரதமர் நரேந்திர மோடியால் பிப்ரவரி 13, 2004 தொடங்கப்பட்ட திட்டம். பாருங்க, திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? 1 கோடி குடியிருப்புகள், வீடுகளில் பாருங்க, கூரைகளில் சூரிய அமைப்புகள் மூலம் இலவச மின்சாரத்தை உற்பத்தி செய்தல். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு வீடும் 100 மரங்களை நடுவதற்கு சமமான இந்த கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதன் மூலம் பருவநிலை மாறுபாட்டை குறைத்து பாருங்க சுற்றுச்சூழலை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டது. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். மத்திய அரசினுடைய இப்போ தற்போது பாருங்க, பாராளுமன்றத்தில் பட்ஜெட் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. பட்ஜெட் விவாதத்தில் இத்திட்டம் பற்றிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் வழங்கிய பதில் தான் இங்கே நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம். அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ கீழே வாங்க. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நியூஸ் என்ன அப்படின்றது. இத்திட்டம் பாருங்க, மார்ச் 10, 2015 ஏறக்குறைய 10.09 லட்சம் சூரிய அமைப்புகள் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்தி மத்திய அரசால் வெளியிடப்பட்டிருந்தது. சரி, அடுத்த கேள்வி வாங்க. அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி தான். பட்ஜெட் விவாதத்தின் போது கேட்கப்பட்ட மிக முக்கிய கேள்வி, PM மித்ரா பூங்காக்கள் திட்டம் எந்த துறையோடு தொடர்புடையது அப்படின்னா ஜவுளி துறையோடு. பாருங்க, ஜவுளி பூங்காக்களை உருவாக்குவதற்காக மத்திய அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய திட்டம். நாடு முழுவதும் 7 இடங்களில் மிகப்பெரிய ஜவுளி பூங்காக்களை மத்திய அரசு உருவாக்குகிறது. இதில் மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த பூங்காவை உருவாக்குவதற்கு விருதுநகர் மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? PM மித்ரா பூங்கா திட்டம் ஜவுளித்துறையோடு தொடர்புடையது. பாருங்க, மித்ரா பூங்கா திட்டம் என்பது மிகப்பெரிய ஜவுளி பூங்காக்களை உருவாக்கக்கூடிய திட்டம். சரிங்களா? அங்கே ஆராய்ச்சி, மேம்பாடு எல்லாமே இருக்கும். மொத்தம் 7 இடங்களில் இந்த பூங்காக்கள் உருவாக்கப்படுகிறது. பாருங்க, தமிழ்நாட்டில் விருதுநகர், தெலுங்கானாவில் வாரங்கல், குஜராத் நவ்சாரி, கர்நாடகா கல்புர்கி, மத்திய பிரதேசம் தார், உத்தரப்பிரதேசம் லக்னோ, ஹர்தோய், அதுக்கடுத்து மகாராஷ்டிராவில் அமராவதி என்கிற 7 இடங்களில் இந்த ஜவுளி பூங்காக்கள் PM மித்ரா திட்டத்தின்படி உருவாக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ கவனமாக பாருங்கள். இது தமிழ்நாடு உள்ள சம்பந்தப்பட்டிருப்பதனால மிக மிக முக்கியமான கேள்வியாக இது இருக்கலாம். நீங்கள்
பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் போய் பட்ஜெட் விவாதத்தின் போது இத்திட்டமானது முழுமையாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. சரி, 7வது கேள்வி, இதுவும் மிக முக்கியமான செய்தியா பாருங்க. தற்போது மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் செயல்படக்கூடிய JKIM மற்றும் AAC என்கிற 2 அமைப்புகளை 5 ஆண்டுகளுக்கு செக்ஷன் 3(1) த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் 1967 மூலமாக 5 ஆண்டுகளுக்கு ரத்து செய்திருக்கிறது, தடை விதித்திருக்கிறது. சரிங்களா? அப்ப இந்த உஃபா ஆக்ட் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா 1967ஆம் ஆண்டு. சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம். இது அரசியலமைப்பில் பாருங்க, ஆர்டிகல் 22 கீழே வரக்கூடிய மிக முக்கியமான அரசியலமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய வினா பாருங்க. இந்தியாவில் ஏற்படக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்காக பாராளுமன்றம் பல்வேறு தடுப்பு காவல் சட்டங்களை இயற்றி இருக்கிறது. அதுல ஒரு சட்டம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட், உஃபா என்று சொல்லக்கூடிய இச்சட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பாருங்க, இந்த சட்டம் பாருங்களேன், 1967ஆம் ஆண்டு இயற்றப்பட்டு இதுவரை 4 முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? 2004, 2008, 2012, 2019 என்கிற 4 முறை இச்சட்டம் மத்திய அரசால் பாராளுமன்றத்தில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ கவனமாக நோட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த கேள்விக்கு வாங்கினேன். தேசிய ஆம்புலன்ஸ் சேவைகள் திட்டம். சரிங்களா? இதுவும் பாருங்க, மத்திய அரசு பட்ஜெட் விவாதத்தின் போது ஒரு மைல்ஸ்டோன். இந்தியாவில் அனைத்து மாநிலங்கள் மாவட்டங்களில் இந்த தேசிய ஆம்புலன்ஸ் சேவை உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அப்ப இந்த திட்டம் பாருங்க, தேசிய ஆம்புலன்ஸ் சேவை திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னா 2002ஆம் ஆண்டு. அப்ப 2002ஆம் ஆண்டு பாருங்க, த நேஷனல் ஹெல்த் மிஷன், தேசிய சுகாதார இயக்கத்தின் மூலமாக 2012ஆம் ஆண்டு இந்த சேவை திட்டமானது மத்திய அரசால் தொடங்கப்பட்டு இருக்கிறது. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்கினேன். அடுத்த கேள்வி பின்வரும் கூற்றுகளில் இதில் பாருங்க, ரொம்ப ஈஸியா ஒரு கேள்வி கேட்கலாம். 75-25 இனிஷியேட்டிவ் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா பாருங்க, சமீபத்திய கரண்ட் அஃபேர்ஸ்ல வெளிவந்திருக்கக்கூடிய 75-25 முயற்சி இனிஷியேட்டிவ் திட்டம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வியாக இருக்கலாம். பாருங்க, நாட்டில் உயர் இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்காக, சரிங்களா, நீரிழிவு நோயிலிருந்து பாருங்க 2025ற்குள் பாருங்க 2025ஆம் ஆண்டிற்குள் 75 மில்லியன் மக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட இனிஷியேட்டிவ் தான் 75-25. சரிங்களா? அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். சி இஸ் த ஆன்சர். கவனமா இன்ஃபர்மேட்டிவா கொடுத்துருப்போம், ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 75-25 எதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா உயர் இரத்த அழுத்தம் மற்றும் டயாபெட்டிஸ். சரிங்களா? நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களை 2025ஆம் ஆண்டு டிசம்பருக்குள், இது இந்த வருஷம் அப்படின்றதுனால மிக முக்கியத்துவம் பெறுகிறது. சரி, வாங்க கீழே அடுத்த கேள்விக்கு போலாம். அப்ப உலக உயர் இரத்த அழுத்த தினம் பாருங்க மே 17. சரி, அடுத்து வாங்க, இந்த ஞான பாரத் மிஷன். ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதிகளை பாருங்க, ஓலைச்சுவடிகள் பழங்காலத்தில் உருவாக்கப்பட்ட ஓலைச்சுவடிகளிலேயோ கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய அனைத்து மனுஸ்கிரிப்ட்ஸையும் பாதுகாப்பதற்காக மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் பாருங்க ஞான பாரத் மிஷன் திட்டம். சரிங்களா? கீழே வாங்கலாம். மிக முக்கியமானது அப்படின்னா இது இந்த ஆண்டு கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான திட்டம். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான திட்டம். 1 கோடிக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகளை பாதுகாத்து நாட்டின் எதிர்காலத்திற்கு பழங்கால சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு நடவடிக்கை. அப்ப இந்த திட்டத்தை பொறுத்தவரை 2003ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட த நேஷனல் மிஷன் ஃபார் மனுஸ்கிரிப்ட், தேசிய கையெழுத்து பிரதிகள் மிஷன் கீழ் செயல்படும். இத்திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தால் இத்திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. சரிங்களா? ஸோ கவனமாக ஒவ்வொரு தகவலையும் நோட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ அடுத்த கேள்வி மிக முக்கியமானது. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம்,
தமிழக அரசுடைய புத்தகமான 8வது வரலாற்று புத்தகத்தில் இந்த தகவல் இருக்கும். தேசிய ஆவண காப்பகம். சரிங்களா? பாருங்க, கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய இந்திய தேசிய ஆவண காப்பகம் மார்ச் 11, 1891 கல்கத்தாவில் இம்பீரியல் பதிவுத்துறையாக உருவாக்கப்பட்டது. கரெக்ட். 1911 டெல்லிக்கு மாற்றப்பட்டது. தற்போது இருக்கக்கூடிய NAI கட்டிடத்தை வடிவமைத்து உருவாக்கியவர் சர் எட்வின் லூட்டியன்ஸ். இதுவும் கரெக்ட். சரிங்களா? பாருங்க, இந்த இந்திய தேசிய ஆவண காப்பகம் பொது பதிவு சட்டம் 1993, பொது பதிவு விதிகள் 1997 கீழ் செயல்படுகிறது. 3வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஜஸ்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ கவனமாக நோட் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போ பாருங்க, இது தற்போதைய செய்தி என்பது இந்த மார்ச் 11ஆம் தேதியுடைய 135வது தினத்தை இந்த அமைப்பு கொண்டாடியது. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி வாங்க. பிரதான் மந்திரி பசல் பீம யோஜனா. ஸோ பாருங்க, விவசாயத்துறையுடைய காப்பீட்டு திட்டம் 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட வேளாண் விவசாயிகள் அமைச்சரால் தொடங்கப்பட்டது. முழுக்க முழுக்க விவசாய பயிர்களுக்கான காப்பீட்டு திட்டம், இன்சூரன்ஸ் ஸ்கீம். சரிங்களா? பாருங்க, காரிஃப் பயிர்களுக்கு 2% மட்டுமே பிரீமியம் கட்டினா போதும். அதே மாதிரி ராஃபி பயிர்களுக்கு 1.5 பிரீமியம் கட்டினா போதும். வணிக மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு பாருங்க 5% பிரீமியம் கட்டினால் போதுமானது. அப்ப விவசாயிகள் செலுத்த வேண்டிய பிரீமியம் தொகை என்பது மிக மிக குறைவு. விவசாயிகள் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டால் விவசாயியுடைய நலன் இத்திட்டத்தின் மூலமாக முழுமையாக பாதுகாக்கப்படும். அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக தான். ஜஸ்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். கீழே இந்த திட்டத்தை பற்றிய முழுமையான விளக்கங்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம். பிரதான் மந்திரி பசல் பீம யோஜனா பிப்ரவரி 18, 2016 தொடங்கப்பட்டது. இயற்கை சீற்றங்களால் விவசாயிகள் பாதுகாப்பதற்காக. ஏற்கனவே இருந்த நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம், மாடிஃபைட் நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம், 2 திட்டங்களும் இணைக்கப்பட்டு இத்திட்டம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இத்திட்டத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இலவச டோல் ஃப்ரீ நம்பர் பாருங்களேன், 14447. பிரதான் மந்திரி பசல் பீம யோஜனா பற்றிய எந்த விளக்கங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம், டேட்டு, அதே மாதிரி அந்த பிரீமியம் தொகை, காரிஃபுக்கு, ராபிக்கு, கமர்ஷியல் கிராப்ஸுக்கு என்ன பிரீமியம் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. அந்த டேட்டாவை கட்டாயம் படிச்சுடணும். 2% காரிஃப், 1.5 ராபி, கமர்ஷியல் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸுக்கு 5% மறந்துடக்கூடாது. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பிரதமரின் விவசாய நிதி உதவி திட்டம் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இத்திட்டத்தின் படி பாருங்க, 6000 ரூபாய் அல்ல, ஒவ்வொரு தவணைகளிலும் 2000 ரூபாய் என்கிற அடிப்படையில் மொத்தம் 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு அவருடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட். சரிங்களா? பிரதமருடைய நிதி உதவி திட்டம், விவசாயிகளுக்கான நிதி உதவி திட்டம். இந்த திட்டம் பாருங்க மிக முக்கியமானது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, மத்திய அரசின் வேளாண் துறை அமைச்சர் தமிழகத்தினுடைய மக்களுக்கு இத்திட்டத்தினுடைய பலன்கள் போய் சேர்றதில்லை. தமிழ்நாட்டு அரசோடு நான் பேச்சுவார்த்தைக்கு வரும்போது தமிழக பிரதிநிதிகள் எங்கூட பேச்சுவார்த்தை நடத்துவது இல்லை என்கிற குற்றச்சாட்டை பாராளுமன்றத்திலே வைத்திருக்கிறார். மிக முக்கியமான பாராளுமன்ற விவாதத்தின் போது எடுக்கப்பட்ட மிக முக்கியமான கவனம் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இத்திட்டம் பாருங்க, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி ஸ்கீம் என்று அழைக்கப்படுகிறது. இத்திட்டம் பாருங்க, பிப்ரவரி 24, 2019 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்ட மிக முக்கியமான திட்டம். சரிங்களா? அப்ப முழுக்க முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னாக்க, உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள் அனைத்துமேவும் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ நீங்கள் கவனமாக ஒவ்வொரு கேள்வியும் பாருங்க. கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இது இந்த மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கு. மாணவர்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கங்க. மேற்கொண்டு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கீழே இருக்கக்கூடிய எண்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் முறையாக ஆய்வு செய்து தீர்த்து வைக்கப்படும். நன்றிப்பா.